ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் புத்தாண்டு ராசி பலன் 2025. தமிழ் புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை 1ஆம் தேதி ஏப்ரல் 14 பிறக்கிறது. ஜோதிடத்தில் சூரிய பகவான் கலத்திரஸ்தானத்தில் முதல் ராசியான மேச ராசியில் நுழையக்கூடிய நாளில் புத்தாண்டு பிறக்கிறது. 60 ஆண்டுகள் அடங்கிய பட்டியலில் வரக்கூடிய 47வதாக வரக்கூடிய விசுவாசுவ உலக நிறைவு ஆண்டு பிறக்க உள்ளது. இந்த ஆண்டிற்கான பொருள் என்ன? இந்த தமிழ் புத்தாண்டில் எந்தெந்த ராசிகள் சூரியனை போல் ஜொலிக்க உள்ளனர் என தெரிந்து கொள்வோம். தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தின் போது சூரிய பகவான் மேசராசியில் பிறக்கிறார். ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சனி, சுக்கிரன், புதன், ராகு என 4 கிரகங்களின் சேர்க்கை நடக்கப் போகிறது. எப்படி புத்தாண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் அமைப்பின் காரணமாக இந்த புத்தாண்டில் தொழில், வேலை தொடர்பாக லாபம் ஏற்படக்கூடியதாக இருக்கும். இந்த பதிவில் 12 ராசிக்காரர்களுக்கும் நற்பலன்கள், கெடுபலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம். கும்பராசி. தன் கடமை செய்து பிறரிடம் பலனை எதிர்பார்க்காத கும்பராசி அன்பர்களே, இந்த ஆண்டு உங்களின் ராசிக்கு தனஸ்தானத்தில் இருந்து ராகு ஆண்டின் துவக்கத்தில் ராசியின் ராசிநாதனுடன் இணைவு பெறுவது, அடுத்த சுகஸ்தானத்தில் அமர்ந்து குரு இனி பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வதும் உங்களின் ராசிக்கு சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும். எதையும் யோசித்து செய்யும் உங்களிடம் வலிமையும் திறமையும் உண்டாகும். இந்த ஆண்டு வரும் 26/4/2025 முதல் ராகு ராசியிலும் 7ஆம் இடத்தில் கேதுவும் அமர்ந்து இதன்படி பலன்கள் தருகிறார். சனியுடன் ராகு இணைவது மாந்திரிகத்தின் மீது நம்பிக்கை வைத்து அது சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிலரின் சுய ஜாதகத்தில் சனி கொண்டிருந்தால் மாந்திரிகத்தால் பாதிப்பு உண்டாகலாம். எனினும் குரு ராகுவை குரு பார்வை ஓராண்டு காலம் இருப்பதால் பாதிப்பு எதுவும் வராமல் தடுத்து விடுவார். கலத்திரஸ்தானத்தில் கேது கூட்டு தொழிலில் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் வெற்றி பெற செய்வது, எதிலும் உறுதியுடன் செயல்படுதல், அரசாங்க பதவி, அரசியல்வாதிகளுக்கு பதவி உயர்வு பெறும் வாய்ப்புகள் அமையும். இந்த ஆண்டு குரு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வது, உங்களின் ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த நற்பலன்கள் உண்டாகும். தடைப்பட்ட திருமணம் உடனே நடக்கும். சிலருக்கு மறுமண யோகம் உண்டாகும். சிறப்பான பயிற்சிகள் எடுத்துக்கொண்டு செயல்படுவீர்கள். முக்கிய காரியங்களில் முழு ஈடுபாடுகள் கொண்டு செயல்படுவீர்கள். உங்களின் ஸ்தானத்தில் குரு பார்வையிடுவது தொழிலில் ஓரளவு முன்னேற்றம் உண்டாகும். கேட்டவருக்கு கேட்டதை தினமும் கொடுக்கும் தெய்வ நம்பிக்கையுடன் வணங்கி நீங்கள் வேண்டியதை பெறுவீர்கள். கேது குருவை பார்ப்பதால் ஆன்மீகவாதிகள் தொடர்பு உங்களுக்கு ஏற்படும். மகான்களின் ஆசி பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இல்லத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறும். உடன்பிறப்புகளின் வழியே உருவான பகை மாறும். வழக்குகள் சாதகமாக முடியும். நட்பால் நன்மை கிடைக்கும். நாகரிகமாக வாழ தேவையான வசதிகள் வந்து சேரும். பலமுறை போராடியும் முடிவடையாத சில காரியங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரும். இடம், பூமி சம்பந்தப்பட்ட வகையில் பத்திரப்பதிவில் இருந்த தடைகள் அகலும். உடல்நலத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு, வியாழன் மற்றும் சனி. அதிர்ஷ்ட நிறங்கள் நீலம், சிவப்பு மற்றும் மஞ்சள். அதிர்ஷ்ட எண்கள் 3, 7 மற்றும் 8. பரிகாரங்கள் அம்மன் வழிபாடு, வாராகி வழிபாடுகள் செய்து தேங்காயில் நெய் ஊற்றி விளக்கு ஏற்றி வேண்டிக்கொள்ள மானசீகமாக சிறப்பான நற்பலன்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பாக அமையும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.